ஹாய் வியூவர்ஸ், இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். அது நாற்று பறித்து நடுறதுக்கு முன்னாடி எப்படி எந்த கண்டிஷனில் இருக்கும் அப்படிங்கிறத தான் முன்னாடி சொல்லியிருந்திருப்பேன். இப்போ பார்த்தீங்களா, நாற்று அந்த விட்ட நாற்றை பறித்து தான் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, முடிச்சா போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படி முடிச்சா போட்டு அந்த நாற்றை நடுவாங்க. தெரியுதா? அதனால் பின்னாடி நட்டுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பேலன்ஸ் இன்றைக்கி டைம் முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இனிமேல் நாளைக்கு இந்த பேலன்ஸ் இருக்கிறது வந்து நாளைக்கு நடுவாங்க. இப்படி தான் நாற்று நடுற விதம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது எல்லாம் பெண்டிங் கிடக்கிற இடம். இதெல்லாம் ஃபுல்லாக இனிமேல் எல்லாமே நட போகிறாங்க. இதெல்லாம் அங்கே ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நாற்று. அதை பறித்து தான் இந்தமாரி முடித்து சின்ன சின்னதாக பீஸாக போடுவாங்க. போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நட்டுருவாங்க பாருங்கள். நெருக்கமாக நட்டுருவாங்க பாருங்கள். அந்த மாதிரி நடுவாங்க. அந்த பார்த்துக்கோங்க. இப்படி தான் இன்றைக்கி நட்டு நாற்று. இது தான் எப்படி அழகாக நட்டுருக்காங்க பார்த்தீங்களா. எப்படி அழகாக நட்டுருக்காங்க பாருங்கள். இது எல்லாம் ஒரு பக்கம் கயிறை பிடிச்சிப்பாங்க. கயிறை பிடிச்சா தான் ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு ஷேப் கிடைக்குங்கிறதுக்காக கயிறை பிடிச்சி நீட்டுக்கு அந்த வரப்பு அதாவது தூரமாக இருக்குது பாருங்கள், அந்த எண்டு வரைக்கும் கயிறை பிடிச்சிட்டு அதுலேருந்து அப்படியே லைனாக நட ஆரம்பிப்பாங்க. இது எல்லாம் இந்த நாற்று எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நட்டுதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் பச்சை ஆகிருக்கும் பாருங்கள். அதாவது பழைய நாற்று இறந்து போய் புது நாற்று அதில் முளைச்சி வரும். பழைய நாற்றுலாம் அப்படியே எல்லோவாக இருக்கும். தெரியும் உங்களுக்கு? தெரியுதா? எல்லாம் சாஞ்சு போய் கீழே கிடக்கு பாருங்கள். அதெல்லாம் பழைய நாற்று. அது செத்து போய் அதுலேருந்து துளிர் விட்டு புது நாற்று வரும். இந்த வயல் நட்டது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நட்டது. ஒரு வாரம் 10 நாளுக்கு மேலே கூட ஆகலாம். எப்படி அழகாக கடல் அலை போல் வருது பார்த்தீங்களா காற்று. இந்த காற்றுலையே தண்ணி எப்படி கரை மேலே வந்திருக்கு பாருங்கள். தண்ணி தழும்பி கரை மேலே வந்திருக்கு. எப்படி அலைலாம் இப்படி வருது பார்த்தீங்களா, கடலில் வரது போல். நல்ல ஈவினிங் சன்லைட்டு கொஞ்சம் குறையுது. சன்லைட்டோட ஷேடோ பாருங்கள் எப்படி அழகாக இருக்கு பாருங்கள். சூப்பராக இல்லை? லொக்கேஷன் நல்ல வேறு லெவலில் இருக்குங்க. சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்த இடங்க. இதை விட்டுட்டு வெளியூருக்கு போகவும் சுத்தமாக தோண மாட்டேதுங்க. வெளியூரில் போய் வேலை பார்க்குறதுக்கும். இது எல்லாமே நாங்கள் பிறந்து வளர்ந்த இடம். இது ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் அலைஞ்சு தெரிஞ்ச இடம். இதெல்லாம் இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு நிம்மதியான ஒரு ஏதோ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த பக்கம் வயல் பக்கம் வந்தோன்னு வச்சுங்களேன், ஒரு நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது கிடைக்கும். டென்ஷன்லாம் குறைஞ்சிரும். ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு இதாக இருக்கும். எங்கள் வீட்டில் சின்ன வயசுலலாம் ஏதாவது வீட்டில் சண்டை போட்டோம் அப்படி இப்படின்னா நேராக வயல் பக்கம் அப்படியே வந்துடுறது. வந்து காத்தோட்டமாக கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு அப்படியே போகிறது. இப்போது இந்த வயலை பாருங்களேன். இது வந்து ஃபுல்லாகவே அந்த நான் முன்னாடி காட்டினதெல்லாம் மேனுவலாக கையால் நடுறதுங்க. இது ஃபுல்லாக மிஷின் நடுவுங்க. இது ஃபுல்லாக மிஷினில் நட்டது. அப்படியே தெரியும் எப்படி எட்ட இருக்குது பார்த்தீங்களா. ஒரே லைனாக இருக்குது பாருங்கள். ஆனால் நான் முன்னாடி காட்டினது அப்படி இருக்காது. கேப்பில் இடையில இந்தமாரி கேப்பே வராது. இது ஒரு அடி கேப் இருக்குது பாருங்கள்.
இதெல்லாம் மிஷின் நடுவுங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த மூளையில் நாற்று கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா இதை நாற்று முகூர்த்தம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல நாளாக பார்த்து நாற்றை பறித்து சனி மூலைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல நடுவாங்க. ஆமாம் ஆமாம் கேட்குறாங்க, யூடியூப் பாப்பா அப்படின்றாங்க. இப்போ தாங்க வீடியோலாம் எடுத்து போட ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் யாருக்கும் தெரியல, இனிமேலாட்ட தெரியட்டும். இது வரைக்கும் இவங்களாம் யாரும் என் சேனலை பார்க்கல. சப்ஸ்கிரைபர் இருக்கிறதே எனக்கு இப்போதைக்கு ஒரு 155 160 தாங்க இருக்குது. ஏதோ வீடியோ பார்க்குற நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஓகே, ஆக்சுவலாக இந்த வயலை பாருங்களேன், எப்படி மஞ்சளாக எல்லோவாக தெரியுது பார்த்தீங்களா? இது எப்பயுமே இந்த இடங்க, இது வந்து ஒரு ஒதுக்குப்புறமான இடங்க. தண்ணிலாம் அது பள்ளம், தண்ணி வந்து வடிகிற இடங்க. அது இந்த வயல்வெளியாக தாங்க வடியும். எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு இந்த வயல் மட்டும் சரியாக விளையாது. அது மஞ்சளாகவே இருக்கும். நாற்றுலாம் அதிகமாக, விளைச்சல் கம்மியாக தான் இருக்கும். சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சதுலேருந்து இப்படி தான் இருக்கும் இந்த இடம், இந்த வயல் மட்டும். இந்த மாதிரி நடுவு நட்டதுக்கப்புறம் மீந்து போகிற நாற்று இந்த மாதிரி போட்டுருவாங்க, ஒதுக்குப்புறமாக போட்டுருவாங்க. அது எடுத்து யூஸ் பண்ணவும் மாட்டாங்க, அப்படியே இருந்து அப்படியே காஞ்சி தான் போகும். சில பேர் இடையில நடுவாங்க, சில பேர் அப்படியே போட்டுறது. இதுதான் கேக்கு நாற்றுக்கு இப்படி தாங்க இருக்கும். இருங்க தூக்கி காட்டுறேன், தெரியுதா? இதுதான் மிஷினுக்கு உள்ள நாற்றுங்க. மிஷினில் போட்டு நடுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இது. இதை இப்போ கையாலே பிரித்து அவங்கவுங்க இப்போ நட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணுக்கு எட்டின தூரம் விவசாயம் தாங்க. எங்கள் ஊர் ஃபுல்லாக நெல் தாங்க அதிகம். அப்புறம் பருத்தி போடுவாங்க, பருத்தி நெல், அது மட்டும்தான். கரும்பு போடுவாங்க, ஆனால் கொஞ்சம் தூரத்தில் நிறைய பேர் போடுறாங்க. நம்ம மண்ணுக்கு இங்கே மோஸ்ட்லி அதிகமாக போடுறது நெல் தாங்க. நெல், பருத்தி, கரும்பும் கிளம்பும். ஆனால் கரும்பு யாரும் எங்கள் ஏரியாவில் அதிகமாக லைக் பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி அதிகமாக நெல் தான் போடுறாங்க, நெல், பருத்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு கிளம்புறேன். இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இருந்துச்சுன்னா கேளுங்க. எனக்கும் அதிகமாக தெரியாதுங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். ஏதாவது வேறு ஏதாவது தெரியணுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். அது வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆகிடுச்சு, பொழுது வேறு போயிடுச்சு. ஏதாவது இது கடிச்சிட்டுன்னு வச்சிங்களேன், அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஓகே ஓகே வியூவர்ஸ், பாய். வேண்டாம், நாளைக்கு பார்க்கலாம். எதை கத்துற மாதிரி இருக்கு.